ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மகா சிவராத்திரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த மகா சிவராத்திரியினுடைய முழுமையான பலன்களை எல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா, அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லி வச்சுருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி அப்படின்னா மாதம் மாதம் வரும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அப்படி கிடையாதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றது தான் ஐதீகம். மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அழிக்கக்கூடியது. அதை எல்லாத்தையும் அழித்து இறைவனை நாம் அடைவதற்கான நிறைய வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு இரவு அப்படின்னு இந்த இரவை சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய அருளையும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலன்களையும் முழுமையாக அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காம யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து இந்த பலன்களை எல்லாம் அடையிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதனை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இறைவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பரமாத்மாவான இறைவனை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் இறைவனை ஆகிட முடியாது, இறைவனை அடைய முடியாது. சித்தர்கள் அதுக்காக ஒரு சில சூட்சுமங்களையும் வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களும் இருக்கும், கடுமையானதும் இருக்கும். நாம் எளிமையான பல வழிகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் பின்பற்றுவதால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நல்லது நடக்கும், இறைவனை அடைவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம செய்த வழிபாட்டுக்கான முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கணும். நம்ம வழிபாடுகள் செய்கிறோம், விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைச்சா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு ராத்திரி. சிவபெருமானுடைய அருளை பரிபூரணம் பெறுவதற்குரிய அற்புதமான நாள். இந்த நாளில் பக்தியோடும் சிவ சிந்தனையோடும் சிவனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு விஷயங்கள் இல்லை, ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும். இந்த நாளில் இரவு முழுக்க கண் விழிக்க வேண்டுமா, நாள் முழுக்க உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா, இரவு முழுவதும் சிவமந்திரங்கள் சொல்ல வேண்டுமா, சிவன் கோவிலுக்கு தான் கண்டிப்பாக போகணுமா, சிவ பூஜை தான் செய்யணுமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் சந்தேகங்களை எழுப்பிட்டுருக்கு. நிறைய கேள்விகளை கூட எழுப்பிட்டு இருக்குது. ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாமல் கூட இருக்கும். இப்படி இதையெல்லாம் செஞ்சால் தான் சிவராத்திரி விரதம் இருந்த பலனை அடைய முடியுமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதாவது சித்தர்கள் என்ன வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பரம்பொருளான சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். அதுக்கு நமக்கு தேவையானது உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை. இது ரெண்டும் இருந்தால் சிவனுடைய அருளை கண்டிப்பாக அடைய முடியும். சிவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம், சின்ன அளவிலான முயற்சி இது இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தாலுமே கூட சிவபெருமான் அவருடைய அருளை நமக்கு கண்டிப்பாக தருவார். அதனால் மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கக்கூடிய இந்த எளிமையான 5 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக விரதம் இருந்த பலனை நீங்கள் அடைய முடியும், சிவனுடைய அருளை பெற முடியும். அப்படி மகா சிவராத்திரியில் என்ன தான் செய்யணும் அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 11:40 இருந்து அதிகாலை 12:40 வரையிலான நேரத்தை நிஷித்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்வதி தேவி உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் மட்டும் உங்களுடைய முதுகெலும்பை கொஞ்சம் கூட வளைக்காமல் நேராக அமர்ந்து கண்ணை மூடி உங்கள் புருவத்தினுடைய மத்தியில் மட்டும் கவனத்தை வைங்க.
அதாவது வேறு எந்த விஷயமும் நீங்கள் செய்ய வேணாம், எந்த மந்திரம் கூட நீங்கள் சொல்ல வேணாம். அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருந்து உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க ஒருநிலைப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான கர்மாக்களையும் அழிக்க முடியும். அதை எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொன்ன 112 வழிகளில் ஒன்று தான் மூச்சு உள்ளே போய் வெளியே வரும். அப்படி மூச்சு காற்று திரும்பக்கூடிய அந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் அந்த இடைவெளியை மட்டும் கவனிங்க. காற்று உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. அந்த ஒரு ஒரு புள்ளியில் தான் சிவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்பட்டு இருக்கும். சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் பொழுது பரம்பொருளினுடைய பரிபூர்ணமான அருளை உங்களால் அடைய முடியும். அடுத்ததாக 3வதாக பார்த்திங்கன்னா ருத்ராட்சம். ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மின் கருவி போல் இருக்கக்கூடியது. விழித்திருக்கும் பொழுது கையில் ஒரு 5 முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் வாங்கக்கூடிய காஸ்மிக எனர்ஜி எல்லாத்தையும் சேமித்து உங்களுடைய ஆற்றல் சோர்வடையும் பொழுது மீண்டும் அது உங்களுக்கே திரும்ப கொடுக்கும். இது ஒரு பேட்ரி மாதிரி செயல்படக்கூடியது. அதே மாதிரி கர்மாவை நீக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீருக்கு நினைவாற்றல் இருக்குங்க. செம்பு பாத்திரத்தில் நீர் வச்சு அதை தொட்டு கொண்டு 10 நிமிடம் சிவாய நமக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த நீரை மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கும் பொழுது முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அந்த நீர் உங்களுடைய செல்களில் பழைய கர்மாக்களை பதிவுகளை எல்லாத்தையும் நீக்கி ஒரு மருந்தாகவே செயல்படும். கர்மாக்கள் நீங்கும் பொழுது இறைவனுடைய அருள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். இதனால் பலவிதமான துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதை நீங்களே உணரலாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா மகா சிவராத்திரி தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. முன்னாடி சொன்ன நாளையும் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா 5வது விஷயம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மகா சிவராத்திரிக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிவராத்திரிக்கு அப்புறமா துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பிப்ரவரி மாதம், அதாவது சிவராத்திரிக்கு அப்புறம் பிப்ரவரி 15க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பணியிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் இன்னும் கூட கிடைக்கும். பெரிய மாற்றங்கள் கிடைக்கலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் போகிற பயணங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். அவசரப்படக்கூடாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கோபப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பணம் வர்றதில் உங்களுக்கு தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தான். இருந்தாலும் பல முயற்சிகளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்கிறது, கடன் வாங்குறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சொத்து தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் இருக்கணும். கண்டிப்பாக அதில் கவனமாகவும் இருக்கணும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உடல் சோர்வு ஏற்படும், வயிறு, கழுத்து வலி, தூக்கம் இல்லாமல் போகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இது மாதிரி வரலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நீங்கள் சரியாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணாது தான். நல்லா சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்குங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதையெல்லாம் மீறி தினந்தோறும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை நீங்களே சிறப்பாக பராமரிக்கலாம். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன உணவு முறைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் தான் அந்த உறவுகள் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வந்தாலுமே கூட நல்ல புரிதல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பிரிவுக்கு வழியே கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. தனியாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு யாராவது ஒரு வாழ்க்கை துணையானது அமையலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக காதல் உறவுகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரியான சான்ஸும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. இருந்தாலும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரங்கள் எப்படின்னா ஆன்மீக ரீதியாக கிரகமைப்புகளுக்கு ஏற்ப மட்டுமே கொடுக்கப்படுது. அதனால் இந்த பரிகாரத்தை அந்தந்த நேரங்களில் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, பணவரவில் தடை இருக்குது, கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எதிர்பாராமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க. அதற்கான பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும்.
அந்த வரிசையில் துளாராசிக்காரர்கள் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யுங்க. அதாவது வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ராகு காலத்தில் துர்க்கையை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய தடைகள் உங்களுக்கு காணாமல் போகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பிப்ரவரியை சிறப்பாக கடந்து வரலாங்க. உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய சிவராத்திரியில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விரதம் இருந்து சிவனுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கோங்க. இதுவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இது மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.